ரியல்மியோட P3 லைட் 5G ஒரு அண்டர் 9000ல் இந்த சேலில் வாங்கியிருந்தேன். காரணம் என்னென்னா, எனக்கு ஒரு 5G ஃபோன் வேணும், அண்டர் 10,000ல் வேணும் அப்படிங்கிற ஒரு இது. அண்ட் முக்கியமாக பேரண்ட்ஸாக இருக்கவங்களுக்கு எவ்வளோ செட் ஆகும், ஸோ அவங்களோட யூஸ் கேசஸ் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். நான் இனிஷியலாக அந்த ஏஐ ஃபோன் ஒன்று லான்ச் ஆச்சுல, ஸோ அதுக்கெல்லாம் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவங்களோட ஃபஸ்ட் ஃபோனுங்கிறதுனால பெருசாக காட்டல, லைக் இன்ட்ரெஸ்ட் காட்டல. ரியல்மி ஃபோன்ஸ் நம்ம இப்போ ரீசெண்டாக எதுவும் டெஸ்ட் பண்ணி போடலாம், ஸோ அதனால் இந்த ஃபோன் போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. ஸோ அதனால் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஒரு எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க, ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில். 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. லைக் யூடியூப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இதில் ஓவர் த ஒய்ஃபை கனெக்ஷனில் ஸ்க்ரால் பண்ணும்பொழுது நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட ஃபாஸ்டான இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் லைக் ஸ்க்ராலிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, அந்த விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆப் ஸ்விட்சிங்கு, ஆப் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது அந்த டைமில் வந்து லைக் இனிஷியலாக நான் பூட் பண்ண ஒரு சில நாள் கொஞ்சம் லேக் ஆச்சு, ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் இனிஷியலாக கூகுள் அக்கௌண்ட்லாம் சைன்இன் பண்ணதும் ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்னென்னா கால் ஆஃப் டியூட்டி டவுன்லோட் பண்ணி அதை விளாட ஆரம்பித்தேன். ஸோ அதனாலேயும் மேபி லேக் ஆகி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் 4GB ரேமு, 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட், பேஸ் வேரியண்ட்டில் வாங்கியிருந்தேன். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 6300. ஸோ நான் பார்த்த நிறைய அண்டர் 10,000 ஃபோனில் வந்து யூனிசாக் ப்ராசஸர் அந்த மாதிரி இதுதான் இருந்துச்சு. ஸோ யூனிசாக்கில் லைக் பேரண்ட்ஸுக்கு ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும். பட் எனக்கு நம்ம ஒரு 6,000 7,000 போட்டு வாங்குகிறோம், மறுபடியும் அது ஒரு ப்ராசஸர்னால அது வந்து ஸ்லோவாகிற மாதிரி ஃபீல் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சரி ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 பே பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துச்சு. ஸோ அதனால் டைமென்சிட்டி 6300 அந்த ப்ராசஸர் இருக்க ஃபோனை வாங்கியாச்சு. ரேமு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இது இருக்குது. பட் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. அண்டு 6000 mAh பேட்ரி இருக்குது. 45 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க, டைப் சி சார்ஜிங் ஆப்ஷனோட. 0 to 80 85 நிமிஷம் அந்த ரேஞ்சில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கேஸும் கொடுத்துருவாங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாக்ஸி டிசைனில் இருக்குது. எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக தான் இருக்குது, லைக் சூப்பர் சாஃப்ட் இல்லை, பட் இது எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஐக்யூவோட ZNR வாங்கியிருந்தோம், ஸோ அது உள்ளே கிடக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கர்வ்டு எட்ஜாக இருக்கிறதுனால ஃபோன் அகலமாக இருந்தாலும் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் இதுவும் அதே சைஸ் ஆல்மோஸ்ட். பட் இது ரொம்ப நேரம் பிடிக்க முடியல, கையெல்லாம் லைக் ரொம்ப அகலமாக ஃபீல் ஆகுது, வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. மேபி கொஞ்சம் கர்வ்டாக கொடுத்துருந்தா ஹோல்ட் பண்ண கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா, முன்னாடி பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த சுச்சுவேஷனில் வந்து நான் ரெட்மியோட Note 9 சீரியஸ் வந்து அரௌண்ட் 9,000 10,000 கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக், லைக் 2018 or 19 அந்த டைமில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அக்காவுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். ஸ்டில் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருந்துச்சு. லைக் நல்ல ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே அப்போயே கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரெட்மி Note 9ல். பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஃபோன் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் டியூரபிலிட்டி நல்லா இருந்துச்சு. பட் இதெல்லாம் அதில் வருமா, லைக் லாங் ரன்னுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் இருக்குது. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டு பி ஹானஸ்ட் ஒரு 4-5 கேம் விளாண்டதுக்கப்புறம் ரொம்ப லேக்ஸ் இருக்குது. கால் ஆஃப் டியூட்டி பார்த்திங்கன்னா மீடியம் அண்டு லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் விளாட முடியுது. ஸோ அப்படி விளாடும் பொழுது ரொம்ப லேக் இருக்குது, ஈஸியாக விளாட முடியல. அதனால் நிறையா கேம்ஸும் தோற்றுட்டே இருந்தோமா. யூஸ்வலாக நம்ம ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து லாகின் பண்ணுறப்போ கெஸ்ட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணால் 11 போகும். ஸோ 11 லைக் எல்லாருமே புதுசாக வரவங்களாம் இருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி கேம் விளாட்னா நிறைய கில் பண்ணலாம். பட் அதுலேயே போய் தோற்றுட்டு வரேன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல அதுக்கப்புறம் கேமிங்கில். பேட்ரிக்கு சாலிடாக உங்களுக்கு நான் இன்னமும் பேட்ரி சார்ஜ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காலி பண்ணல. பட் உங்களுக்கு என்னோட இப்போ வரைக்கும் 20% தான் காலியாக இருக்குது, ரிமைனிங் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணால் கூட ஒரு 8 to 9 hours ஸ்க்ரீன் டைம் வரலாம் 5Gயில் யூஸ் பண்ணிங்கன்னா. அல்லது 4Gயில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக கூட வரலாம். டிபெண்ட்ஸ் தான் எல்லாமே, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறது. ஜஸ்ட்டு கால் ஸ்பேஸை எப்போயாவது ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் இன்ஸ்டாகிராம் பார்ப்பாங்க அல்லது யூடியூப் பார்ப்பாங்கன்னா தாராளமாக 1.5 நாள் வர வாய்ப்பு இருக்குது. அண்டு IP64க்கான ரேட்டிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக 5G சத்தியமாக சொல்கிறேன், ஐம் சர்ப்ரைஸ்டு தான் சொல்லுவேன்.
9000க்கு வாங்கியிருக்கோம். ஜியோ 5G பார்த்தீங்கன்னா 165 MB அரௌண்ட் பக்கம் டவுன்லோட்ஸ் வந்தது. அப்லோட் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டெஸ்ட் பண்ணும்பொழுது 7 MBயும் இன்னொரு டைம் டெஸ்ட் பண்ணும்போது 9.6 MB அது மாதிரி வந்துச்சு. ஸோ போதும், எனக்கு தெரிஞ்சு 150 MBPS வருதுனாலே அது நல்ல ஸ்பீடுன்னு தான் நினைக்கிறேன். கீழே மட்டும்தான் ஸ்பீக்கர் இருக்கும். அண்ட் கால்ஸ் நான் அதிகமாக பெருசாக டெஸ்ட் பண்ணல, பட் ஆடியோ குவாலிட்டி இயர்பீஸ்லேருந்து நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டு 300% வரைக்கும் பூஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் வால்யூம் அவ்வளோ கிறிஸ்பாக இல்லை, இறைச்சலாக இருக்குது சம்டைம்ஸ். அண்டு நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சிங்கன்னா இறையும், நல்லாவே இறையுது, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆல்சோ சாங்ஸ் கேட்கும்பொழுதுமே இப்போ ZNRல கேட்கும்போது ஒரு குவாலிட்டி நல்லா ப்ளீஸிங்கான ஒரு சவுண்டாக இருக்குது. பட் இதில் கேட்கும்போது அது அப்படியே இறையுது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்குது. பட்டு ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா ஃபுல் வால்யூம் வச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 வீட்டுக்கு கேட்கும் போல். ஸோ அந்தளவுக்கு வால்யூம் அதிகமாக இருக்குது, இறையுது முக்கியமாக. ஸோ கம்மியான வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா ஓகேவாக இருக்குது, ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ண எந்த பிரச்சனையும் இல்லை. அண்டு ஒய்ஃபைலையும் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 220-250 MBs 1000 GB கனெக்ஷனில் வந்துச்சு, 1 Gbps கனெக்ஷனில். ஸோ மறுபடியும் நான் டெஸ்ட் அவுட் பண்ணி ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன். அண்ட் கேமரா சோலோ ஃபோட்டோ வீடியோ குவாலிட்டிஸ் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரியல்மி P3 லைட்டோட ஃப்ரண்ட் கேமரா ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் 1080 பிக்சல்ஸில். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது? இது பார்த்திங்கன்னா பேக் கேமரா 1080 பிக்சல்ஸில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்படி இருக்குது? இந்த ப்ரைஸிங்க்கு டு பி ஹானஸ்ட் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் இதை விட மொக்கையாக கொடுக்குற நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தேன். அண்டு நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் ChatGPT போட்டாலுமே அல்லது எந்த ஒரு ஏஐ டூல்ஸில் போட்டாலுமே இந்த ஃபோன் சஜஸ்ட் பண்ணவே இல்லை. நிறைய ஃபோன் சஜஸ்ட் பண்ணுது. மேபி 10,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வேறு 5G ஃபோன்ஸ் எதுவும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அல்லது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சாம்சங்கோட M06ம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. பட் அதையே வாங்கி ரிவ்யூ போட வேணாம். இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது 9,500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ 7,500 அந்த ரேஞ்சில் கிடச்சிது சேலில். பட் நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி போட்டனால அது மறுபடியும் வாங்க வேணாம்னு சொல்லி வாங்கலை. மற்றபடி அது நல்ல ஃபோன் தான். யாரோ ஒருத்தங்க வந்து லைக் அதிகமாக லேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ ப்ராபப்ளி நான் ஊருக்கு போயிட்டு அந்த ஃபோனை மறுபடியும் டெஸ்ட் அவுட் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓவராலாக பார்க்கும்பொழுது என்னோடய நீட் வந்து ப்ரைமரி நீட் வந்து 5G கனெக்ஷன் வேணும், ஒரு ஃபோனில் நல்ல பேட்ரி வேணுங்கிற பட்சத்தில் இது போகலாம். லேக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப் ஸ்விட்சிங்கு, ரீசெண்ட் ஆப்ஸில் ஸ்விட்ச் பண்ணுறது அந்த மாதிரி டைமில் முக்கியமாக கேம் ப்ளே விளையாடும் பொழுது, கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஹெவி கேம்ஸ் விளையாடும்போது நல்லாவே லேக் இருக்கும். ஸோ இது அதுக்கான ஃபோன் இல்லை. பட் இருந்தாலும் நான் ஆடுற ஒரே கேம் அதுங்கிறதுனால அதையும் டெஸ்ட் பண்ணேன். கேமராஸ் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். மேபி பேக்கில் 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 4K ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். இது ஒரு செகண்டரி ஃபோன்ஸ் அல்லது ஒரு பேரண்ட்ஸ்க்காக வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாரும் இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 9,000 ரூபாய்க்கு இதோட பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வில் see in another video. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஃபோன்ஸு கவர் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.